அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். 2025-26 கல்வியாண்டிற்கான பிஎட் மற்றும் எம்எட் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் செமஸ்டருக்கான லாஸ்ட் ஒர்க்கிங் டேட் பற்றிய தகவலும், பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட் இவர்களுக்கான செமஸ்டர்ஸ்க்கான லாஸ்ட் ஒர்க்கிங் டேட் டீட்டெயில்ஸும், எக்ஸாம் டேட் பற்றிய டீட்டெயில்ஸும், ஸ்வயம் என்ரோல்மெண்ட் பற்றிய டீட்டெயில்ஸ் இவை எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரார் அவர்கள் 10/11/2025 அன்று சுயநிதி கல்லூரி முதல்வர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அமைச்சிருக்காரு. அதன்படி பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன், எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன், பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான 2025-26 அகாடமிக் இயரில் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் செமஸ்டர் படிக்கக்கூடிய பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டேட் வந்து ஜனவரி 9, 2026 கொடுத்துருக்காங்க. அதாவது பிஎட் இப்போ சேர்ந்த பசங்களும் ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் இருக்கக்கூடிய தேர்ட் செமஸ்டர் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஃபஸ்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் இஸ் 9/1/2026 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட், தேர்ட், ஃபிஃப்த், செவன்த்துன்னு ஆட் செமஸ்டர் படிக்கக்கூடிய பிஎஸ்சி பிஎட் மற்றும் பிஏ பிஎட் மாணவர்களுக்கு ஜனவரி 9, 2026 வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டேட்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் இப்போதைக்கு எக்ஸாம் டேட் டென்டேட்டிவாக 20/1/2026 தொடங்கும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் வரக்கூடிய இந்த 2 மாதங்கள் செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டுமாய் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட்டு கொடுத்ததுனால அதுக்குள்ளே ஸ்பெஷல் கிளாஸஸ் மூலமாகவோ அல்லது கிளாஸஸ் மூலமாகவோ சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணுன்ற இந்த தகவலும் அவங்க கொடுத்துருக்காங்க. அட்டண்டன்ஸை வந்து சரியாக நீங்கள் கடைபிடித்து மாணவர்களுக்கு தேர்வுக்கு தயார் செய்தரணும் அப்படின்ற அந்த தகவலும் இந்த சர்க்குலரில் கொடுத்துருக்காங்க. அதனால் பிஎட் மற்றும் எம்எட் ஏற்கனவே படிச்சுட்ருக்கிற மாணவர்களும் இப்போது சேர்ந்த மாணவர்களும் உங்களுக்கு டென்டேட்டிவாக எக்ஸாம் வந்து ஜனவரி 20th தொடங்கும்ன்றதுனால இப்போதுலேருந்தே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க. பிஎட், எம்எட், பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்வயம் வந்து ஒரு கட்டாயமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஸ்வயம் கோர்ஸை வரக்கூடிய ஜனவரி 2026 செஷனில் பிஎட் வந்து 1 கிரெடிட் இருக்கக்கூடிய கோர்ஸும், எம்எட் வந்து 2 கிரெடிட் இருக்கக்கூடிய கோர்ஸும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதே ஃபஸ்ட்டு செமஸ்டர் உங்களுக்கு வந்து ஜனவரியில் முடியுன்றதுனால நீங்கள் அப்போவே நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு செகண்ட் செமஸ்டர் நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளவே ஸ்வயம் எக்ஸாமினேஷனை நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். அதனால் வரக்கூடிய ஜனவரி 2026 செஷனில் நீங்கள் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு ஏப்ரல் மேலே நடக்கக்கூடிய ஸ்வயம் எக்ஸாமினேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 4th செமஸ்டர் முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்வயம் கோர்ஸை முடிக்கணும்னு சொன்னதுனால உங்களுக்கு செகண்ட் செமஸ்டருக்குள்ளவே நீங்கள் வந்து ஒரு ஸ்வயம் கோர்ஸை முடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தேர்ட் செமஸ்டர் நீங்கள் படிக்கக்கூடியவர்களும் வரக்கூடிய 4th செமஸ்டர் முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்வயம் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அதனால் ஜனவரி 2026 செஷனில் ஸ்வயம் கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் அதை முடிச்சிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம 2025-26 அகாடமிக் இயரில் பிஎட் மற்றும் எம்எட் ஆர்ட் செமஸ்டருக்கான லாஸ்ட் ஒர்க்கிங் டேவும், பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட்டுக்கான ஆர்ட் செமஸ்டர் லாஸ்ட் ஒர்க்கிங் டே டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட்டும் கொடுத்துருந்தாங்க. பொறுத்த வரைக்கும் ஜனவரி 2026 செஷனில் பிஎட், எம்எட், பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணி அந்த கோர்ஸுக்கான எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட்டை நீங்கள் செகண்ட் செமஸ்டர் முடிக்கிறதுக்குள்ளவோ அல்லது 4th செமஸ்டர் முடிக்கிறதுக்குள்ளவோ நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை காலேஜில் ப்ரொடியூஸ் பண்ணிவிடுங்க. காலேஜ் மூலமாக அது யூனிவர்சிட்டிக்கு உங்களுக்கு அனுப்பப்படும். வேறு தகவல்களோடு அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.